இல்லாட்டி ரீனல் கால்குலை பத்தி இன்னைக்கு நம்ம பேசலாம். கிட்னி ஸ்டோன் வந்து என்னதுன்னா ஒரு ஹார்ட் டெபாசிட். இட் இஸ் மேட் அப் ஆஃப் மினரல்ஸ் அண்ட் சால்ட்ஸ். இது எங்க உற்பத்தி ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா கிட்னிஸ்ல இருந்து தான் உற்பத்தி ஆகுது. எதாலன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய டயட் வந்து சரியா இல்லாத போது நம்மளுக்கு வந்து கிட்னி ஸ்டோன்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா ப்ராசஸ் ஃபுட் சாப்பிட்றவங்களுக்கு, ரிஃபைன்ட் சுகர் அதிகமா சாப்பிட்றவங்களுக்கு, இல்லாட்டி கால்சியம் இன்டேக் வந்து குறைக்கிறவங்களுக்கு, சில பேர் பாத்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ஸ் வந்து கால்சியம் வந்து அவங்களே ஓவர் த கவுண்டர் வாங்கி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி சாப்பிட்றவங்களுக்கும் கிட்னி ஸ்டோன் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். ஒபிசிட்டியான உள்ளவங்களுக்கு, தட் இஸ் பிஎம்ஐ வந்து ஜாஸ்தியாக இருக்கிறவங்களுக்கும் வரும். வெயிட் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம்ஸில் வந்து கார்போஹைட்ரேட்டை வந்து நல்லா குறைச்சிருவாங்க, ப்ரோட்டீன்ஸ் வந்து அதிகமாக சாப்பிடுவாங்க. இவங்களுக்கும் கிட்னி ஸ்டோன் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். தண்ணி வந்து குறைச்சி குடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு நபர் வந்து ஒரு நாளைக்கு 2 to 3 liters ஆஃப் வாட்டர் கண்டிப்பாக குடிச்சாகணும். இதுக்கு கம்மியாக குடிக்கிறவங்களுக்கு வந்து யூரின் கான்சென்ட்ரேட் ஆகி அது மூலமாக வந்து கிட்னி ஸ்டோன் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் கிட்னி ஸ்டோன்ஸ் நிறைய பேருக்கு அவங்க லைனேஜில் வந்து கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து வந்துட்டு இருக்கும். இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா 80% வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆக்சலேட் ரிச் ஃபுட்ஸ், அதாவது ஆக்சலேட் ஸ்டோன்ஸ் இருக்குது கிட்னி ஸ்டோன்ஸ்ல. ஸோ நம்ம ஆக்சலேட் ரிச் ஃபுட்ஸ் அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கும் வரும். இப்போ ஆக்சலேட் எதுலலாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சாக்லேட்ஸ்ல இருக்குது. நாட் டார்க் சாக்லேட்ஸ், நார்மல் சாக்லேட்ஸ், ஸ்வீட் பொட்டேட்டோஸ், ஈவன் நார்மல் பொட்டேட்டோஸ் வந்து டெய்லி எடுக்கிறவங்களுக்கும் கிட்னி ஸ்டோன்ஸ் வரும். பிரிஞ்சால்ஸ் வந்து அதிகமாக சேர்க்கிறவங்களுக்கு, ஸ்பினாச்சஸ் வந்து டெய்லி சாப்பிட்றவங்களுக்கு வரும். அது கீரை வகைகள் எல்லாம் நீங்க வாரத்துக்கு 2-3 நாளைக்கு மேல சாப்பிட வேண்டாம். அது ஒரு டைம் சாப்பிடுங்க. சில பேர் மத்தியானமும் சாப்பிடுவாங்க, நைட்டும் சாப்பிடுவாங்க. ஸோ லிமிட் யுவர் ஸ்பினாச் இன்டேக் டு 1 meal a day. அதுவும் வீக்லி ட்வைஸ் வந்து நீங்க எடுத்துக்கோங்க. டீ காஃபியும் நீங்க வந்து 2 cups per டேக்கு நீங்க லிமிட் பண்ணுங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கா குடிக்காதீங்க. லிமிட் டு 2 cups. டோன்ட் ஹேவ் லாட் ஆஃப் பிவரேஜஸ், தட் இஸ் டீ காஃபி வந்து ரொம்ப அதிகமா நீங்க குடிக்காதீங்க. பாதாமும் அதிகமா சாப்பிட்றவங்களுக்கு வருதுன்னு சொல்றாங்க இந்த ஆக்சலேட் ஸ்டோன்ஸ். கிட்னி ஸ்டோன் பாத்தீங்கன்னா கிட்னில இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை. அது எப்போ பிரச்சனை உண்டு பண்ணுதுன்னா அந்த கிட்னி ஸ்டோன் வந்து மூவ் ஆகி அது யூரிட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. தட் இஸ் அந்த கிட்னில இருந்து நம்ம பிளாடருக்கு போற டியூப் பேர் தான் யூரிட்டர்ஸ்ன்னு சொல்றாங்க. அது வழியா பாஸ் ஆகும் போது நல்ல பெயின்ஃபுல்லா இருக்கும். அது வந்து அங்க சில டைம் வந்து யூவி ஜங்ஷன்ல வந்து அது லான்ச் ஆகி அது ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்பதான் வந்து நம்மளுக்கு இன்டர்வென்ஷன் வந்து கண்டிப்பா தேவை. இப்போ நம்ம கிட்னி ஸ்டோனோட சைஸை பார்க்கலாம். இப்போ கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து லெஸ் தென் 5 mm சைஸஸ் இருந்துச்சுன்னா அது 90% வந்து நம்ம யூரின்லயே அது பாஸ் ஆயிரும். ஸோ வந்து லெஸ் தென் 5 mm இருக்கிற ஸ்டோன்ஸ் வந்து இது சேஃப் ஸ்டோன்ஸ் சொல்லுவாங்க. இப்போ பிட்வீன் 5 mm to 7.5 mm வந்து ஒரு 50% தான் சான்ஸ் இருக்கு அது வெளியாகிறதுக்கு. சில டைம் இட் ரெக்வயர்ஸ் இன்டர்வென்ஷன். ஸோ வந்து நம்ம மோர் தென் 7.5 mm இருந்தால் கண்டிப்பாக வந்து உங்கள் நெஃப்ராலஜிஸ்ட்டை பார்த்து நீங்கள் வந்து இன்டர்வென்ஷன் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். இப்போ என்னென்ன இன்டர்வென்ஷன் வந்து உங்கள் நெஃப்ராலஜிஸ்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா யூரித்ரோஸ்கோபி பண்ணுவாங்க, நெஃப்ரோலித்தாட்டமின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது, ESWLன்னு சொல்லுவாங்க, எக்ஸ்ட்ரா கார்பரல் ஷார்ட் வேவ் லித்தோட்ரிப்சின்னு சொல்லுவாங்க. இது வந்து லார்ஜ் ஸ்டோனுக்கு வந்து இது வந்து அவங்க ஷார்ட் வேவ்ஸை வச்சு அந்த ஸ்டோனை வந்து பிரேக் டவுன் பண்ணுவாங்க. ஸோ உங்கள் நெஃப்ராலஜிஸ்ட்டை பார்த்து நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்கள் ஸ்டோனுக்குரிய ட்ரீட்மெண்ட்டை எடுத்தாகணும். ஏன்னா இந்த ஸ்டோனை வந்து நம்ம வந்து செல்ஃப் ட்ரீட்டடாக நம்ம கண்டிப்பாக பண்ணக்கூடாது. செல்ஃப் மெடிகேஷன் நம்ம கண்டிப்பாக எடுக்கக்கூடாது. உங்கள் நெஃப்ராலஜிஸ்ட்டை பாருங்கள். ஏன்னா கிட்னி ஸ்டோனால் உங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு வந்து கிட்னி ப்ராப்ளம் ஆயிடுது, கிட்னி ஃபெயிலியர் கூட வரக்கூடிய சான்சஸ் வந்து அதிகம். அதெல்லாம் அது ஸ்மால் ஸ்டோன் ஆகட்டும் பெரிய ஸ்டோன் ஆகட்டும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கிட்னி ஸ்டோன் இருந்தால் உங்கள் நெஃப்ராலஜிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டயட் ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லுவாங்க. தேவைப்பட்டால் அட்மிஷன் வச்சு உங்களுக்கு வந்து வேறு விதமான ஐவி ட்ரீட்மெண்ட் வந்து கொடுப்பாங்க. இல்லாட்டி ஸ்டோன் ரிமூவல் வந்து கண்டிப்பாக பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் நீங்கள் யூ ஹேவ் டு மீட் யுவர் நெஃப்ராலஜிஸ்ட் அண்ட் கெட் த ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் டன் ஃபார் யுவர் ரீனல் ஸ்டோன்ஸ். இப்போ கிட்னி ஸ்டோன்ஸ் பார்த்தீங்கன்னா 4 டைப்ஸாக நம்ம பிரிக்கலாம். நான் சொன்னேன் கால்சியம் ஆக்சலேட் ஸ்டோன்ஸ். கால்சியம் ஆக்சலேட் ஸ்டோன்ஸ் தான் வந்து ரொம்ப காமன் ஸ்டோன். பார்த்தீங்கன்னா 80% ஆஃப் த ஸ்டோன்ஸ் ஆர் ஒன்லி கால்சியம் ஆக்சலேட். இது எதால வருதுன்னா ஃப்ராங்க்லி வந்து தண்ணி குறைவாக குடிக்கிறவங்களுக்கு வந்து கிட்னி ஸ்டோன் வருது. ஏன்னா நம்ம யூரின் கான்சென்ட்ரேட்டடாக இருக்கும் போது அதோட மினரல் அண்ட் சால்ட் வந்து ஒரு ஹார்ட் டெபாசிட்டாக ஃபார்ம் ஆகி அது வந்து கிட்னி ஸ்டோனாக டெவலப் ஆகுது. இன்னொன்று கால்சியம் டயட் வந்து குறைச்சி சாப்பிட்றவங்களுக்கு, தட் இஸ் நான் சொல்கிறது வந்து கால்சியம் சப்ளிமெண்ட் கிடையாது, நம்ம நேச்சுரலாக கிடைக்கிற கால்சியம், தட் இஸ் த்ரூ யோகர்ட்ஸ், லீன் மில்க், இதுலெல்லாம் வந்து சில பேர் குறைச்சி சாப்பிடும் போது அவங்களுக்கு கிட்னி ஸ்டோன் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். ரெண்டாவது டைப் பார்த்தீங்கன்னா யூரிக் ஆசிட் ஸ்டோன்ஸ். இது வந்து எப்போ வருதுன்னா செல்ஃப்
ஃபிஷ் நிறைய சாப்பிட்றாங்க, கிராப்ஸ் ப்ரான்ஸ்லாம் அடிக்கடி வாங்கி சாப்பிட்றாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து யூரிக் ஆசிட் ஸ்டோன்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா செல்ஃபிஷ்ல வந்து பியூரைன்ஸ்னு சொல்ற ஒரு என்சைம் இருக்கு. இது யூரிக் ஆசிட் டெபாசிட்டை வந்து ஃபார்ம் பண்றதுக்கு அது ரொம்ப வந்து ஏடா இருக்குது. ஸோ வந்து நீங்க செல்ஃபிஷ் அண்ட் ப்ரான்ஸ், கிராப்ஸ் ஆகட்டும் எல்லாமே நீங்க லிமிட்டடா நீங்க வந்து சாப்பிடணும். ஃபாஸ்ட் ஃபுட் வந்து ஓயாம சாப்பிட்றவங்களுக்கும் இருக்குது. ஏன்னா அதுல அஜினோமோட்டோ வந்து MSG இருக்கும். ஸோ இதுவும் வந்து யூரிக் ஆசிட் ஸ்டோன்ஸ் வந்து வரதுக்கு வந்து வாய்ப்பா இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோவைட் ஸ்டோன்ஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து ப்ரீ எக்ஸிஸ்டிங் கிட்னி இன்ஃபெக்ஷன். நிறைய பேருக்கு ஏற்கனவே கிட்னியில் ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்கும். இது மூலமா வந்து டெபாசிட் ஆகிறதுக்கு, ஸ்டோன் டெபாசிட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இது வந்து உங்க டாக்டரை பார்த்து கண்டிப்பா இன்டர்வென்ஷன் பண்ணணும். இது வந்து ஒரு ரேர் ஸ்டோன் சொல்லுவேன், ஸ்ட்ரோவைட் ஸ்டோன்னு சொல்லிட்டு. இன்னொன்று வந்து சிஸ்டைன் ஸ்டோன்ஸ் சொல்லுவாங்க. இது வந்து சிஸ்டின்யூரியான்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன். இதுவும் வந்து ஒரு ரேர் கண்டிஷன். இது முக்கால்வாசி ஃபேமிலிஸ்ல வந்து ரன் ஆகும். இது வந்தவங்களுக்கு வந்து அவங்க லைஃப் லாங்கா இந்த பிரச்சனை இருக்கும். அதனால கண்டிப்பா வந்து உங்களோட டாக்டர்ஸை பார்த்து உங்க 24 hours யூரினை வந்து செக் பண்ணி அவங்க அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. அந்த சிஸ்டைன் கண்டென்ட்டை வந்து அவங்க அப்சர்வ் பண்ணிட்டு அதுக்குள்ள ட்ரீட்மெண்ட் வந்து உங்களுக்கு பீரியாடிக்லி வந்து வேரி ஆகும். அதில் கண்டிப்பா வந்து நீங்க சிஸ்டின்யூரியா இருந்துச்சுன்னா உங்களுடைய நெஃப்ராலஜிஸ்ட்டை நீங்க ரெகுலரா விசிட் பண்ணி அதுக்குள்ள ட்ரீட்மெண்ட்டை வந்து நீங்க எடுக்கணும். பிகாஸ் இது வந்து ஒரு லைஃப் லாங் கண்டிஷன். கிட்னி ஸ்டோனால என்னென்ன சிம்டம்ஸ் வரும்னு பார்த்தோம்னா, யூஸ்வலி வந்து கிட்னி ஸ்டோன் வந்து கிட்னியில மட்டும் இருந்துச்சுன்னா அது வந்து சிம்டம் இருக்காது, நம்மளுக்கு பெயின் கொடுக்காது, as long as it does not move. ஆனால் நம்ம எல்லா ஸ்டோனும் நம்ம மூவ் ஆகாதுன்னு சொல்ல முடியாது. 95% ஆஃப் த ஸ்டோன் வந்து அது மூவ் ஆகி நம்மளுக்கு வந்து அது யூரிட்டர் வழியாக வரும். ஸோ அப்போ தான் வந்து பெயின் ஆரம்பிக்கும். அந்த பெயினை பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ப் ரேடியேட்டிங் பெயினாக இருக்கும். அந்த பெயின் வந்து பேக் சைட் ஆஃப் த ரிப்லேருந்து ஆரம்பிச்சு அப்படியே அடி வழியாக அந்த யூரின் பேசேஜ் வரைக்கும் உங்களுக்கு அது வலிக்க தொடங்கும். அது ஒரு ஃப்ளக்சுவேட்டிங் பெயினாக இருக்கும். இன்டென்சிட்டி வந்து ஜாஸ்தியாகி கம்மியாகி அப்படி இருக்கும். ஃப்ரீக்வன்சி ஆஃப் யூரினேஷன் வந்து வர மாதிரி இருக்கும், ஆனா யூரின் வராது. சில பேருக்கு வந்து அந்த பெயினோட நாசியா, வாமிட்டிங் கூட இருக்கும். இப்ப கிட்னி ஸ்டோன்ஸை வந்து நம்ம சரியா ட்ரீட் பண்ணி எடுக்காட்டி அது வந்து இன்ஃபெக்ஷன் ஆகும். ஏன்னா அந்த கிட்னி ஸ்டோன் வந்து நம்ம யூரின் ஃப்ளோவை பிளாக் பண்றதால அது வந்து பஸ் கலெக்ட் ஆகி நம்மளோட யூரின் வந்து அசெண்டிங் இன்ஃபெக்ஷனா மேல போய் அதோட கிட்னிஸை வந்து பாதிக்கிறது வாய்ப்புகள் அதிகம். நிறைய பேருக்கு அக்யூட் ரீனல் ஃபெயிலியர்லாம் வரக்கூடியது வந்து பிகாஸ் ஆஃப் prolonged kidney stone which is not treated. அதனால கண்டிப்பா வந்து கிட்னி ஸ்டோன் இருந்தா உங்களோட நெஃப்ராலஜிஸ்ட்டை பார்த்து நீங்க ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்தே ஆகணும். ஏன்னா நீங்க வந்து அந்த கிட்னி ஸ்டோன் வந்து நம்மளுக்கு அங்கேயே இருக்கும் போது நிறைய பேருக்கு வந்து யூரினரி ப்ளீடிங் வரும். ஏன்னா யூரின்ல வந்து ப்ளீடிங் ஆகும். சில பேர் பிங்கிஷ் யூரின் பாஸ் பண்ணுவாங்க, ரெட்டிஷ் யூரின் பாஸ் பண்ணுவாங்க. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஃபீவர் வித் சில்ஸ் வரும். நான் சொன்ன மாதிரி நாசியா அண்ட் வாமிட்டிங். சில பேருக்கு வந்து ஃபெயிண்டிங் எபிசோட்ஸ் கூட வரும். ஏன்னா அந்த பெயின் வந்து நான் சொன்ன மாதிரி அது ஒரு ஷார்ப் ரேடியேட்டிங் பெயின். அதில் கண்டிப்பா இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்தா immediately you have to meet your nephrologist and get admitted and get the proper treatment done. ஏன்னா நீங்க அது பண்ணாதான் உங்க கிட்னிஸை வந்து நீங்க சேஃப்கார்ட் பண்ணி நீங்க ப்ரொடெக்ட் பண்ண முடியும். இப்போ உங்க நெஃப்ராலஜிஸ்ட் வந்து ஒரு ஸ்கேனுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஸ்கேன்ல வந்து அவங்களுக்கு அந்த ரீனல் ஸ்டோனுடைய அளவு தெரியும். இன்னொன்று வந்து அந்த ரீனல் ஸ்டோன் வந்து எங்க இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ பேஸ்ட் ஆன் த சைஸ் ஆஃப் த ஸ்டோன் அண்ட் த பொசிஷன் அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் வந்து வேரி ஆகும். அதில் கண்டிப்பா உங்களுக்கு ஹாஸ்பிட்டலைசேஷன் வேணும்னா உங்களுக்கு ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணி உங்களுக்கு ஐவி ஃப்ளூயிட்ஸ், ஹையர் ஆன்டிபயோட்டிக்ஸ், சில பேருக்கு டயரிட்டிக்ஸ் போட்டு அந்த ரீனல் ஸ்டோனை வந்து வெளியாக்குறதுக்குள்ள ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இது 3 to 4 days ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும். ஸோ உங்கள் டாக்டர்ஸ் வந்து அட்வைஸ் பண்ணாங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலைஸ் நீங்கள் பண்ணியே ஆகணும். இப்போ லார்ஜர் சைஸ் ஆஃப் ஸ்டோன்ஸ்க்கு வந்து அதுக்கு வேற விதமான சர்ஜிக்கல் இன்டர்வென்ஷன்ஸ் இருக்கு. ஸோ டாக்டர்ஸ் வந்து டிசைட் பண்ணிப்பாங்க. ஏன்னா சில டைம் வந்து யூரித்ரோஸ்கோபி பண்ணுவாங்க, நெஃப்ரோலித்தோட்டோமி பண்ணுவாங்க, இல்லாட்டி நான் சொன்னேன் ESWL பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து உங்கள் டாக்டர்ஸ் will be the best person to decide based on the size of the stone and the position where the stone is. டாக்டர்ஸ் வந்து இந்த ஸ்டோன் ரிமூவ் பண்ண பிறகு இந்த ஸ்டோனை வந்து ஒரு கெமிக்கல் அனாலிசிஸ்க்கு வந்து லேபுக்கு அனுப்புவாங்க. பிகாஸ் தே வாண்ட் டு நோ த காம்போசிஷன் ஆஃப் த ஸ்டோன். ஏன்னா அது எந்த ஸ்டோன்னு தெரிஞ்சாதான் உங்களுடைய டயட்டை வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க அட்வைஸ் பண்ணணும். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னேன் கால்சியம் ஆக்சலேட் ஸ்டோன் வந்து உங்களுக்கு ஆக்சலேட் ஃப்ரீ டயட் வந்து டாக்டர்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அவங்க அட்வைஸ் பண்ணுவாங்க. ஸோ கால்சியம் ஆக்சலேட் ஸ்டோன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் ரைஸ் அண்ட் ஓட்ஸ் வந்து தாராளமாக சாப்பிடலாம். நான் சொன்ன மாதிரி கீரைகள் வந்து நீங்கள் வாரத்துக்கு ஒரு 2 நாள் முடிஞ்ச வந்து வாரத்துக்கு 1 நாள் மட்டும் சாப்பிடணும். பீட்ரூட்ஸ் வந்து கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. சாக்லேட்ஸ் வந்து டார்க் சாக்லேட்ஸ் எடுத்துக்கலாம். மிச்ச சாக்லேட்ஸ் வந்து நீங்க சாப்பிடாதீங்க. ஸ்வீட் பொட்டேட்டோஸ், ஆர்டினரி பொட்டேட்டோஸ் சாப்பிடாதீங்க. டீ காஃபி குடிக்கிறத வந்து நீங்க குறைச்சிக்கோங்க. ப்ராசஸ் ஃபுட்ஸை குறைச்சிக்கோங்க. பிரிஞ்சால்ஸ், டொமேட்டோஸ், ஆல்மண்ட்ஸ், ஃபிஷ்ஷஸை கூட நீங்க வாரத்துக்கு 1 நாள் மட்டும் நீங்க சாப்பிடுங்க. சிஸ்டைன்
சிஸ்டைன் ஸ்டோன்ஸ் இருக்கிறவங்க, நான் சொன்னேன் சிஸ்டென்யூரியா, இது வந்து ஒரு ரேர் கண்டிஷன், இட் ரன்ஸ் இன் ஃபேமிலிஸ். கண்டிப்பா சிஸ்டைன் ஸ்டோன்ஸ் இருக்கிறது வந்து ஒரு லைஃப் லாங் கண்டிஷன், அவங்களுக்கு ரிப்பீட்டடா வந்துட்டு இருக்கும். அதில் கண்டிப்பா உங்க டாக்டர்ஸ்லோடைய ரெகுலர் ட்ரீட்மெண்ட்ல நீங்க இருக்கணும். ஏன்னா டாக்டர்ஸ் வந்து உங்களோட 24 hours யூரினை வந்து அவங்க டெஸ்ட் பண்ணி அந்த சிஸ்டைன் லெவலை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி மெடிகேஷன்ஸ் வந்து அவங்க குறைச்சி கூட்டி கொடுப்பாங்க. அதில் கண்டிப்பா சிஸ்டென்யூரியா உள்ளவங்க வந்து they are at more risk because they would get repeated and recurring stones. அதில் உங்களோட டாக்டரோட கண்காணிப்புல நீங்க கண்டிப்பா வந்து நீங்க பீரியாடிக்கல் விசிட் உங்க டாக்டர்ல பண்ணி ஆகணும். நான் எப்பயும் சொல்லியிருக்கேன், ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். உங்களுக்கு ரெக்கரண்ட் ஸ்டோன்ஸ் வருது, இல்லாட்டி ஒரு வாட்டி ஸ்டோன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா நீங்க கண்டிப்பா வந்து உங்க கிட்னிஸை ப்ரொடெக்ட் பண்றது உங்க கையில தான் இருக்கு. உங்களோட டயட் ஆல்ட்ரேஷன், உங்களுடைய ஒபிசிட்டியை குறைச்சி நிறைய தண்ணி குடிச்சு இந்த மாதிரி வந்து நீங்கள் உங்களுடைய லைஃப் ஸ்டைல் மேனேஜ்மெண்ட் பண்ணாலே உங்களுக்கு வந்து இந்த கிட்னி ஸ்டோன் வந்து ரெக்கரண்ட் ஆகாம நீங்க வந்து ப்ரிவென்ட் பண்ணி உங்களோட கிட்னிஸை வந்து நீங்க ப்ரொடெக்ட் பண்ணலாம். கால்சியம் ஃபுட்ஸை வந்து நீங்க நேச்சுரலாவே நீங்க ஜாஸ்தியா சாப்பிடுங்க. ஏன்னா கால்சியம் சப்ளிமெண்ட்ஸ் வந்து அக்ராஸ் த கவுண்டர் வந்து நீங்க சாப்பிடவே கூடாது until your doctor prescribes. அதே போல புரோட்டீன் வந்து அதிகமா நீங்க வந்து சாப்பிடாதீங்க. புரோட்டீன் பவுடரோ வே பவுடர் இந்த மாதிரி வந்து ஆன்லைன்ல கிடைக்கிற புரோட்டீன்ஸ் பவுடர் வந்து தயவுசெய்து வாங்கி சாப்பிடாதீங்க. ஏன்னா இதால கிட்னி ஸ்டோன்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். யூரின் வந்து உங்களுக்கு டோன்ட் ட்ரை டு வித்ஹோல்ட் த யூரின். ஆனால் அந்த யூரின் வந்து கான்சென்ட்ரேட்டட் ஆகும்போது கூட அது ஒரு ஹார்ட் டெபாசிட்டா ஃபார்ம் பண்ணி நம்மளுக்கு கிட்னி ஸ்டோன் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். இது மூலமா கிட்னி டேமேஜும் நடக்குது. அதில் பிளென்டி ஆஃப் வாட்டர் நீங்க குடிங்க. ஃப்ரீக்வெண்டா நீங்க யூரினேட் கண்டிப்பா பண்ணி ஆகணும். ஹை டோசஸ் ஆஃப் விட்டமின் சியும் எடுக்கக்கூடாது. ஏன்னா அதிகமா விட்டமின் சி எடுக்கும் போதும் கிட்னி ஸ்டோன்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். பொட்டாசியம் ரிச் ஃபுட்ஸை நீங்க எடுத்துக்கோங்க. ப்ரொக்கோலிலாம் ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். அதால நீங்க அதெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா கிட்னி ஸ்டோன் வராம நீங்க தடுக்கலாம். மில்லட்ஸ் அண்ட் ஒயிட் கிரெயின்ஸ் நீங்க எடுத்துக்கோங்க. நீங்க வந்து கார்போஹைட்ரேட்ஸை கண்டிப்பா எடுக்கணும். ஏன்னா நோ கார்போஹைட்ரேட் டயட்டை நீங்க எடுக்கும் போது அது வந்து கிட்னி ஸ்டோன் வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகம். இப்போ ஃப்ரூட்ஸ்ல பாத்தீங்கன்னா கிரேப்ஸ் வந்து நீங்க தாராளமா சாப்பிடலாம். ஸ்ட்ராபெரிஸ், ப்ளூபெரிஸ், ராஸ்பெரிஸ்லாம் சாப்பிடலாம். ப்ரோமோகிரானட்ஸ் ரொம்ப நல்லது. ஃபிக்ஸ் வந்து ரொம்ப நல்லது. டொமேட்டோஸ் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. பிரிஞ்சால்ஸை வந்து நீங்க அவாய்ட் பண்ணுங்க. பப்பாயா வந்து நல்லா சாப்பிடலாம். ஏன்னா பப்பாயால வந்து உங்களுக்கு யூரிக் ஆசிட் ஸ்டோனை வந்து அதை ப்ரிவென்ட் பண்ணுது. எதுக்குன்னா பாப்பின் சொல்ற ஒரு என்சைம் வந்து யூரிக் ஆசிட் ஸ்டோன்ஸ் வராம தடுக்குது. அதால பப்பாயா வந்து நீங்க தாராளமா சாப்பிடலாம். கொள்ளுன்னு சொல்லுவாங்கல்ல, ஹார்ஸ் கிராம்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ரொம்ப நல்லது. ஏன்னா தோஸ் பேஷண்ட்ஸ் ஹூ ஹேவ் கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து அந்த கொள்ளு வந்து நீங்க துவையலாகவோ இல்லாட்டி வேற மூலமாகவோ நீங்க கஞ்சி வச்சோ நீங்க அந்த மாதிரி சாப்பிடலாம். ஓட்ஸை வந்து நீங்க சாப்பிடுங்க. வாழைத்தண்டு ஜூஸ் வந்து நீங்க வாரத்துக்கு 2 முறை வந்து நீங்க குடிங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க இந்த மாதிரிலாம் குடிக்கும் போது உங்களோட கிட்னி ஸ்டோன் ஃபார்மேஷன் குறைஞ்சி உங்களுக்கு சேர்ந்து உங்களுடைய மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டும் நடக்கும் போது கண்டிப்பா உங்களுக்கு கிட்னிஸ் வந்து நீங்க ப்ரொடெக்ட் பண்ணி உங்களுக்கு ரெக்கரண்ட் கிட்னி ஸ்டோன் வராம நீங்க வந்து தடுக்கலாம். Untreated kidney stone is extremely dangerous because அது வந்து உங்களோட கிட்னியை வந்து கம்ப்ளீட்டா பாதிக்குது. அக்யூட் ரீனல் ஃபெயிலியருக்கு வரதுக்கு மெயின் காரணம் வந்து பிகாஸ் ஆஃப் untreated kidney stone. அதில் கண்டிப்பா உங்க கிட்னி ஸ்டோன் நீங்க டயக்னோஸ் பண்ணீங்கன்னா உங்க செல்ஃப் மெடிகேஷனோ உங்க செல்ஃப் டயட்டோ நீங்க ஃபாலோ பண்ணாதீங்க. உங்க நெஃப்ராலஜிஸ்ட்டை கண்டிப்பா பார்த்து யூ டேக் an appointment. அவங்களுடைய கண்காணிப்புல நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்து அவங்க என்ன சொல்றாங்களோ அந்த டயட்டை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. Protect and safeguard your kidneys at the earliest. Take care friends. Bye.